இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. கேட்ட கதை தான். ஒரு நாய் ஒரு பைய வாயில வச்சுக்கிட்டு நேராக மளிகை கடைக்கு போயிருக்கு. அது உள்ள பார்த்தா ஒரு சிட்டை, பணம் எல்லாமே இருக்கு. அதை பார்த்த உடனே மளிகை கடைக்கு ஆச்சரியம், என்னடா ஒரு நாய் ஜாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்து என்னென்ன ஜாமான் இருக்கும் எல்லா ஜாமானையும் கரெக்டாக போட்டுட்டு மீதி பணத்தையும் அது உள்ள போட்டுட்டு விட்டுட்டாரு. அந்த நாய் எங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மளிகை கடைக்காரர் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அந்த நாய் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்குது. ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸில் ஏறுது. நேராக கண்டக்டர்கிட்ட வந்து பைய காமிக்குது. பணத்தை எடுக்கிறாரு. டிக்கெட்டை கொடுக்குறாரு. மறுபடியும் கரெக்டாக அந்த ஸ்டாப் வந்தோடனே இறக்கி விட்டுறாரு. நேராக ஒரு வீட்டுக்கு போன உடனே பெல் அடிக்குது. பெல் அடித்தோடனே அந்த வீட்டுக்காரர் வரான். வீட்டுக்காரர் வந்தோன்னா அந்த பையை பிடிக்கிட்டு ஒரு கம்பு எடுத்துட்டு பணம் அடிச்சிருக்கான் நாயை. வீ கத்திட்டு ஓடிடுச்சு. ஒன்னொன்னே இவனுக்கு யார் மளிகை கடைக்காரங்க ஆச்சரியம். ஓ என்னப்பா உன் நாய் அழகான முறையில் என் கடைக்கு வந்துச்சு, ஜாமான் வாங்குச்சு, பஸ்ஸில் ஏறி நேரம் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, அதை போய் அடிக்கிறியப்பா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் போகும்போது இந்த நாயிட்ட சொன்னேன் சாவியை வந்து வாசலில் வச்சிருக்கேன், வந்து என் தூக்கத்தை கெடுக்காம நேரம் திறந்து உள்ளே வந்துருன்னு சொல்லிட்டு நேரம் அலாரம் அடிச்சு நீ வந்து தூக்கத்தை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படிதான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்காக உழைச்சாலே இந்த நாய் என்ன பண்ணிருக்கு அப்படிதான் கேட்க போறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும். படத்தை பார்த்த உடனே எனக்கு அந்த கதை ஞாபகம் தான் வந்துச்சு. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலே அதுதான் நடக்கும். ரொம்ப கஷ்டம்.